காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து பச்சரிசி இட்லி அரிசி ஒரு கப் நான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு டம்ளர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்லி அரிசி ஒரு டம்ளர்னால் அதே அளவுக்கு பச்சரிசி ஒரு டம்ளர், இட்லி அரிசி ஒரு டம்ளர், பச்சரிசி ஒரு டம்ளர், இதே அளவுக்கு ஒரு டம்ளர் உளுந்து நான் அளந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 டம்ளர் போட்டு நம்ம ஊற வச்சு அரைச்சி காஞ்சிபுரம் இட்லி பண்ண போகிறோம். நான் திருப்பி சொல்கிறேன். இது வந்து இட்லி ரைஸ் ஒரு டம்ளர், அப்புறம் பச்சரிசி ரா ரைஸ் ஒரு டம்ளர், அப்புறம் ஒரு டம்ளர் உளுந்து. ஸோ இது 4 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டோம் நீங்கள் அரைக்கலாம், கிரைண்டரில் போட்டோம் நீங்கள் அரைக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன் தான். ஆனால் ஓரளவுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ இந்த உளுந்தில் கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். இது காமன் தான், உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஒரு தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம ஊற போட்டு வைக்கலாம். அப்புறம் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அரைச்சி வச்சுருந்த மாவு காஞ்சிபுரம் இட்லிக்கு இப்போது நாங்கள் கொஞ்சம் லைட்டாக மேலே பொங்கியிருக்கு. இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் மிளகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, நெய், நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாத்து எடுக்கணும். அது போடுறச்ச உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கொஞ்சம் நல்லா திக்காக. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய், சீசேம் ஆயில், இது ரெண்டும் போட்டு காஞ்சதும் கடுகு வெடிக்க விட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன், தேவைன்னா விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடுகு போட்டுட்டோம், மிளகு போட்டிருக்கோம், கொஞ்சமாக அது இடித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் ஜீரகம், இஞ்சி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சுக்கு கிடைச்சாலும் ஓகே. இப்போது கருவேப்பிலை போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவில் கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு மாவு இட்லி மாவு பதத்துக்கு வந்துடுது. இப்போது இந்த 3 கிண்ணம் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன பாத்திரம். அதில் நல்லெண்ணெய் போட்டு நான் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு விட்டால் போதும். இது நல்லா பொங்கி வரும். பாதி அளவு விட்டு இது ஸ்டீம் குக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அது மீன்வைல் நான் இந்த ஸ்டீம் ரெடி பண்ணியிருக்கேன். குக்கரில் இதை வச்சு இதில் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 15 to 20 மினிட்ஸ் வேணும். இது அப்போ தான் கொஞ்சம் நல்லா எழும்பி நல்ல பதத்துக்கு வரும். ஸோ நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு பாருங்க. 15 மினிட்ஸ் வச்சு பார்த்து நைட் வச்சு பார்த்தேன்னா வெந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விடலாம். இப்போ இது ஸ்டீம் கொஞ்சம் ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம அதில் விட்டு இதில் வச்சிடலாம். நான் குக்கரில் அதை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான தட்டை போட்டு நான் மூடியிருக்கேன். தட்டை இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் வந்து இப்போ 15 மினிட்ஸ் தான் வச்சேன். நான் வச்சு பார்த்ததில்
இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, ஒன்றும் மாவு எதுவுமே ஒட்டலை. இப்போ நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நல்லா எழும்பி வந்திருக்கு இல்லையா? இப்போது இதை கொஞ்சம் ஆறணும். ஆற விட்டு நம்ம ஒரு பிளேட்டில், சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். எழும்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், டெக்ஸ்சர் பாருங்கள், அவ்வளோ நல்லா டெக்ஸ்சர், இது அவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி பண்ணி பார்த்து நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. நல்லா இப்படி எடுக்கிறச்ச, இட்லினாலே அப்படி தான், இப்படி எடுக்கிறச்ச நல்லா இப்படி விண்டு வரணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ ஹெல்த்தி ஃபுட். தேங்க்யூ வெரி மச்.